அனைவருக்கும் வணக்கம். வேல்வழி யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம பார்க்க போற டாபிக் ரொம்பவே ஹாட்டான டாபிக்ங்க. கணவன் மனைவி இடையே உள்ள பிரிவிற்கு பின்னாடி இருக்கும் ரகசியம், கார்ட்ஸ் தரும் தீர்ப்பு. இதுதான் டைட்டில். இந்த டேரோ கார்ட்ஸ் அப்படிங்கிறது உங்க மனசுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற உண்மைகளை போட்டு உடைக்கிற ஒரு கண்ணாடி ஆச்சு தவிர இது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இல்லைங்க. இது ஒரு ஜெனரல் ரீடிங் தான். அதனால இதுல சொல்ற எல்லாமே உங்க வாழ்க்கைக்கு அப்படியே 100க்கு 100 பொருந்தும்னு நினைச்சுக்கிட்டு நாளைக்கே வக்கீல பார்க்க ஓடிடாதீங்க. உங்களுக்கான பிரத்யேகமான பதில்கள் வேணும்னா ஒரு பெய்ட் பர்சனல் ரீடிங், அதாவது ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, கால் பண்ணாதீங்க ப்ளீஸ். அப்புறம் முக்கியமா நாம கொடுக்கிற இந்த எனர்ஜிக்கு ஒரு எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் வேணும் இல்லையா? அதனால வீடியோவை ஒரு தட்டி லைக் பண்ணிடுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல கொட்டி தீர்த்துடுங்க. ஏன்னா எனர்ஜி உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அட்ராக்ட் பண்றதுக்கு. அப்படியே மறக்காம ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. வாங்க கார்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இதுதான் உங்களுக்கான கார்ட்ஸ். கார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்களா? ஏதாவது உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சுதா? பரவாயில்ல, நானே சொல்றேன். ஃபர்ஸ்ட் கார்டா வந்திருக்கிற 10 ஆஃப் கப்ஸ், அதுவும் ரிவர்ஸா வந்திருக்கு. நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி கனவு கண்ட ஹமாப்கே ஹேகோன் பாசக்கார குடும்பம் எப்படி மெகா சீரியல் ரேஞ்சுக்கு அடிதடியில வந்து நிக்குது அப்படிங்கறத வெட்ட வெளிச்சமா காட்டுதுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ரெயின்போ, அதாவது வானவில்லா தெரிஞ்ச வாழ்க்கை இப்போ எப்ப மழை விட்டு வீட்டை அடிச்சுக்கிட்டு போயிடும் அப்படின்னு பயப்பட வைக்கிற புயலா மாறியதற்கு முக்கிய காரணமே உங்க 2 பேருக்கும் இடையே இருந்த எதிர்பார்ப்புகளுடைய ஹிமாலய சரிவுதான் அப்படின்னே சொல்லலாம். எல்லாரும் பார்த்து பொறாமப்படுற ஒரு பெர்ஃபெக்ட் ஜோடியா நீங்க வெளியே பந்தா காட்டிக்கிட்டாலும் வீட்டுக்குள்ள போனதும் நீயா நானா, அதுவும் ஆங்கரே இல்லாம நீங்களே ஒரு பட்டிமன்றம் நடத்துறது இந்த கார்ட்ஸ் மூலமா அப்பட்டமா தெரியுது. இரண்டாவது கார்டா வந்திருக்கிறது குயின் ஆஃப் கப்ஸ். உங்க 2 பேர்ல ஒருத்தர் எப்படி தொட்டதுக்கெல்லாம் உடைஞ்ச கப், அதாவது உடைஞ்ச பைப் மாதிரி கண்ணீர் வர வைப்பவராகவும் உணர்ச்சிகளை மூட்டை கட்டி வச்சுக்கிட்டு ஓவர் சென்டிமெண்ட்ல தத்தளிப்பவராகவும் இருக்கிறீங்க அப்படிங்கறத இந்த கார்டு சொல்லுதுங்க. நான் உனக்காக என்னோட வாழ்க்கையே தியாகம் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒருத்தர் தியாகி ரேஞ்சுக்கு வசனம் பேச, மற்றொருவர் வந்து அதை காதில் வாங்கி கொள்ளாமல் செல்போனை நோண்டி கொண்டிருப்பதாக, அந்த மாதிரி உங்களுடைய பல பிரச்சனைகளுக்கு இதுதான் ஆணிவேரா இருந்திருக்கு. யதார்த்தத்தை ஏற்றுக்காம எப்ப பார்த்தாலும் பழைய ஞாபகங்கள்லயே மூழ்கி கொண்டு அவன் அப்படித்தான் இவ இப்படித்தான் அப்படின்னு மனசுக்குள்ளேயே ஒரு மெகா பட்ஜெட் படமே எடுத்து ஓட்டிட்டு இருக்கீங்க. தேர்டா வந்திருக்க கார்டு 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ். உங்க உறவுல கொடுக்கல் வாங்கல் எவ்வளவு மோசமான முறையில சமநிலையே இல்லாம இருக்கு அப்படிங்கறத முகத்துல அரைஞ்சா மாதிரி சொல்லுதுங்க. ஒருத்தர் மட்டும் அன்பையும் காசையும் நேரத்தையும் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்க, இன்னொருத்தர் அதை எந்த நன்றியும் இல்லாம ஏடிஎம் மிஷின்ல பணம் எடுக்கிற மாதிரி அலட்சியமா வாங்கிக்கிறது என்ன நியாயம்? உறவு அப்படிங்கிறது 2 சக்கரங்கள் வண்டி இழுக்கிறது மாதிரி இருக்கணுங்க. ஆனா இங்க ஒருத்தர் மட்டும் டிராக்டர் டயராவும் மற்றொருவர் வந்து சைக்கிள் டியூபாவும் இருந்தா வண்டி எப்படி உருப்படியா ஓடும்? ஒருத்தருக்கு மட்டும் வீட்டு வேலை முதல் இஎம்ஐ வரைக்கும் எல்லா பொறுப்புகளும் வந்து சேர்றதும், மற்றவர் எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லப்பா அப்படிங்கறது மாதிரி விஐபி கெத்துல சுத்துறதும் இந்த பிரிவிற்கு ஒரு மிக முக்கிய காரணமா அமைஞ்சிருக்கு. அடுத்ததா வந்திருக்கிற தி டவர். டவர்னாலே ஒரு பயம் இருக்குல்ல? உங்க வாழ்க்கையில நடந்த அந்த மாபெரும் அந்த டவர் மூமெண்ட், அதாவது யார் இன்னைக்கு டீ கிளாஸ கழுவாதது அப்படிங்கிற சின்ன சண்டையில ஆரம்பிச்சு டிவோர்ஸ் வரைக்கும் சென்ற அந்த இடிய குறிக்குது. நீங்க ரொம்பவும் பலமானது அப்படின்னு நினைச்சு ஈகோவால கட்டி வச்சிருந்த உங்களுடைய உறவு கோட்டை ஒரே ஒரு சின்ன வார்த்தை போரில் சீட்டு கட்டு மாதிரி மலமளம்னு சரிஞ்சு விழுந்தத இந்த டவர் கார்டு சொல்லுதுங்க. திடீர்னு ஏற்படுற இந்த பிரேக்கப் இல்லனா விரிசல் உங்களை நிலைக்குலைய செய்திருக்கலாம். ஆனா உண்மையிலேயே அடித்தளமே இல்லாம கட்டப்பட்ட ஒரு பில்டிங் இடிந்து விழுவதுதான் உங்களுடைய எதிர்கால பாதுகாப்பிற்கு நல்லது அப்படிங்கறத நீங்க உணரணும். உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை, உடைஞ்ச கண்ணாடிய மறுபடியும் ஒட்ட வைக்க முயற்சிக்கிறது உங்க கைகளைத்தான் காயப்படுத்தும். சோ நடந்த கசப்பான விஷயங்களையே மறுபடியும் யோசிக்கிறத இப்பவே நிறுத்துங்க. உங்களுடைய உறவுல மறைக்கப்பட்டிருந்த பல பொய்களும் வெளிப்படை தன்மை இல்லாத தன்மையும் இந்த டவர் மூமெண்ட்ல இடிஞ்சி சுக்கு நூறா வெளிச்சத்திற்கு வந்துருச்சு அப்படிங்கறத நீங்க இப்போதுதான் தெளிவா பார்க்க முடியுது.
இல்லையா? ஓகே, லாஸ்ட் பட் நாட் லிஸ்ட், த ஹெர்மிட். நடந்த எல்லா கலவரங்களுக்கும் பிறகுதான் ஏன் இவனையோ இல்ல இவளையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு இமயமலை சாமியார் ரேஞ்சுக்கு நீங்க தனிமையில உட்கார்ந்து சிந்திப்பத தத்ரூபமா இது காட்டுது. இந்த தனிமை உங்களுக்கு கிடைச்ச தண்டனை கிடையாதுங்க. அதுக்கு பதிலா உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளவும், எங்கேயோ தொலைஞ்சு போன உங்களுடைய சுய மரியாதையை தேடி கண்டுபிடிக்கவும் கிடைச்ச ஒரு அற்புதமான வாய்ப்பு. சமூக வலைதளங்கள்ல மத்தவங்க போடுற ஹனிமூன் போட்டோக்களை பார்த்து பொறாமப்படுறதை விட்டுட்டு உங்கள் உள்ளே இருக்கும் அமைதியை தேடி பயணிக்க வேண்டிய நேரம் இதுதான். உங்களுக்கு அட்வைஸ் என்னன்னா, நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, இன்னொருத்தர் உங்க வாழ்க்கைய கரெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பி காத்திருக்காம உங்களுடைய மகிழ்ச்சிக்கு நீங்களே முழு பொறுப்பு அப்படிங்கறத ஆழமா புரிஞ்சுக்கோங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற காயங்களுக்கு மத்தவங்களை குறை சொல்றத நிறுத்திட்டு உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை செஞ்சு உங்களுடைய மனபாரத்தை இறக்கி வைங்க. நீங்களே உங்களுக்கு தேவையில்லாத ஒரு கற்பனை சிறைய உருவாக்கிக்கிட்டு அதுல போய் நீங்க முடங்கி கிடக்காம வெளியே இந்த உலகினுடைய அழகிய பக்கங்களை ரசிக்க தொடங்குங்க. உங்களுக்கு தேவையான அத்தனை பதில்களும் உங்களுடைய உள்ளுணர்வில் தெளிவா இருக்குங்க. ஆனா உங்க கோபமும் ஈகோவும் அந்த சத்தத்தை கேட்க விடாம தடுத்துக்கிட்டு இருக்கு. பிரிவு அப்படிங்கிறது ஒரு முடிவு இல்லைங்க, அது உங்கள் வாழ்க்கையின் இன்னொரு புதிய தெளிவான, அதோடு இல்லாம ஒரு சுதந்திரமான ஒரு சாப்டரின் தொடக்கமே அப்படிங்கறத தி ஹெர்மிட் கார்டு ஆணித்தரமா சொல்லுது. உங்களை நீங்களே காயப்படுத்திக் கொள்ளும் இந்த செல்ஃப் பிட்டி சென்டிமெண்ட் நாடகத்தை உடனே மூட்டை கட்டி வச்சுட்டு அடுத்தது என்ன அப்படிங்கிற நடைமுறை வாழ்க்கைக்கு திரும்புவதுதான் ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 999. இது பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே முடிவுக்கு வந்துருச்சு அப்படிங்கறதையும் புதிய வாசல்கள் உங்களுக்காக திறக்க காத்திருக்கின்றன என்பதையும் உணர்த்தும் ஒரு பிரபஞ்ச சமிக்ஞைங்க. நீங்க எப்பெல்லாம் தனிமையா உணர்றீங்களோ அப்பெல்லாம் பிரபஞ்சம் உங்களை ஒரு புதிய வழியில் வழி நடத்த முயற்சிக்கிறது அப்படிங்கறத முழுசா நம்புங்க. உங்களுக்கான அஃபர்மேஷன் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. என் வாழ்வில் நடந்த அனைத்தையும் ஒரு பாடமாக ஏற்றுக்கொள்கிறேன். என் எதிர்கால அமைதிக்காக பழைய காயங்களை நான் முழுமையாக விடுவிக்கிறேன். இத தினமும் காலையில எழுந்து மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க. எந்த ஒரு உறவும் உங்களுடைய சுய மரியாதையை விட பெருசு இல்லைங்க. சோ உங்களை மதிக்காத ஒருவருக்காக கண்ணீர் சிந்துறதை விட உங்களுடைய வளர்ச்சிக்காக வியர்வை சிந்துவது பல மடங்கு மேலானது. நீங்க இழந்ததா நினைக்கிற அந்த உறவு உண்மையில உங்களை ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாற்றுவதற்காக பிரபஞ்சத்தால் திட்டமிடப்பட்டு பிரிக்கப்பட்ட ஒரு விஷயமா கூட இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில நடந்த இந்த தேவையில்லாத குப்பைகளை உங்க மனசுல இருந்து பெருக்கி சுத்தம் செய்யறதுக்காகவே வந்திருக்கு அப்படிங்கறத உணர்ந்து மனசார அந்த மாற்றத்தை வரவேற்க பழகிக்கோங்க. எதிர்காலத்துல நீங்க எந்த ஒரு புதிய உறவுக்குள்ள நுழைஞ்சாலும் சமமான எதிர்பார்ப்புகள் அப்புறம் சமமான பங்களிப்பு இருக்கா அப்படிங்கறத தீர ஆராய்ந்த பிறகே அடுத்த அடியை எடுத்து வைங்க. கார்ட்ஸினுடைய இறுதி தீர்ப்பு இதுதாங்க. யார் மீது தவறு இருந்தாலும் நடந்ததையே பிடிச்சுக்கிட்டு தொங்கி கொண்டிருக்காம உங்களுடைய மனதை முதல்ல சுதந்திரமா, அதாவது சுதந்திர பறவையா பறக்க விடுங்க. இவ்வளவு நாள் ஒரு மோசமான ஒரு டிராமால கஷ்டப்படும் ஹீரோவாவோ இல்ல ஹீரோயினாவோ நடிச்சதெல்லாம் போதும். இனி உங்க வாழ்க்கைக்கு நீங்களே டைரக்டரா மாதிரி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுக்க தயாராகுங்க. ஓகேங்க, கார்ட்ஸ் சொன்ன உண்மையெல்லாம் கேட்டு கொஞ்சம் அதிர்ச்சியாவும் அதே சமயம் கொஞ்சம் சிரிப்பாவும் இருந்திருக்கும். வாழ்க்கையில இதெல்லாம் சகஜமப்பா, எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கிட்டு அடுத்த வேலையை பார்க்க வாங்க கிளம்புவோம். இந்த ரீடிங் உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்தி போச்சுன்னு கமெண்ட் செஷன்ல மறக்காம சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாசிட்டிவ் எனர்ஜி 10 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். தனிப்பட்ட முறையில உங்களுக்கு டேரோ ரீடிங் பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற அந்த போன் நம்பருக்கு வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணுங்க. இது போல பல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நம்ம வேல்வழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுடுங்க. மறுபடியும் ஒரு சூப்பரான ரீடிங் அப்புறம் தலைப்போட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேல்வழி தேவிகா. நன்றி, வணக்கம்.